வந்து இட்லிஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். சம்டைம்ஸ் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி என் வீட்டுக்காருக்கு இட்லி பிடிக்காத மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரியானவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இது வந்து சில்லி இட்லி மாதிரி செய்கிறேன்னு வைங்களேன். அதனால இட்லியை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்டடாக பேனில் வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்டடாக 4 சைட்ஸும் வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதுங்கிறத ஐ வில் கண்டினியூ. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி பேன் ஃப்ரை பண்ணிக்கிறோம். வந்து பேனில் நல்லா இட்லி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குது. இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வேணுங்கிற இன்க்ரீடியன்ட் மசாலாஸ் என்னென்ன வேணும்னு நம்ம சொல்லிடுறேன். வந்து இது கரம் மசால் 1 ஸ்பூன், இது வந்து தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் வந்து இது வந்து என்னென்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி முக்கு, ரோஜா இதழ், இது எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் வச்சுக்கிறேன். அப்புறம் இது வந்து சோம்பு இந்த சோம்பு வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் நல்ல ஸ்பைஸ் ஆட் பண்ணும். ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்பைஸாக இருக்கும். அதுக்காகவே நான் வந்து எப்பவுமே தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பைஸான ஐட்டமுக்கு வந்து சோம்பு தான் ஆட் பண்ணுவேன். ப்ளஸ் தாளிக்கிறதுக்கு வேறு என்னென்ன வேணும்னா டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து 2 க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து இது பூண்டு வந்து நல்லா 4 பல்லு வந்து நல்லா சிறுசாக நறுக்கி வச்சிடுறோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து இங்கே இந்த பேன் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கு. அதில் வந்து எண்ணெய் விடுறோம். ஒரு 3 ஸ்பூன் விடலாம். 4 ஸ்பூன் விட்டுருச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளார வந்து ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோம், சோம்பு வந்து நல்லா வேணுங்கிறவங்க கடுகும் ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த சோம்பு ஃப்ளேவர் வந்து நான்வெஜ் செய்யும்போதோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். இந்த சோம்பு ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சோம்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து வந்து கார்லிக் ஆட் பண்ணுறோம். எப்பவுமே வந்து கார்லிக் வந்து நல்லா ஆயிலில் சிக்கன் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சேம் சிக்கன் ரெசிபி வந்து இட் இஸ் நாட் மச் ஆஃப் டிஃப்ரெண்ட். இதே மாதிரி வந்து இந்த கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார ஆனியன்ஸ், ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட வந்து சில்லி, இன்கேஸ் இந்த காரம் பத்தாதுங்கிற நினைக்கிறவங்க வந்து வேணும்னா வரமிளகா 2 வந்து வரமிளகா வத்தல் வந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து இது நல்லா வந்து ஜூஸியாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தனியாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன்,
வேணும்னா காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா இது வந்து இந்த பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் அரைச்ச மசால் தூள் ஒரு ஸ்பூன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். வேணுங்கிறவங்க மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், கிருமி நாசினி. இல்லை இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க அப்படின்னா. இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்கேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணனா நம்ம வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து உப்பு தேவையான அளவு இது நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஒன்று சேர்த்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கான சில்லி இட்லிக்கான ஃபுல் ஃப்ளேவர் வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளார இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்ச இட்லியை வந்து நம்ம வந்து இந்த பேனுக்கு வந்து மாற்றுறோம். மாற்றி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த சில்லி இட்லி வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு, எல்லாத்தோடய சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இது வந்து இன்னும் ஒரு 2 minutes வேணும்னா, இப்போ ஸ்பைஸ் இன்னும் பத்தலை அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வந்து பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி, வேணும்னா இவ்வளோ ட்ரையாக நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனாலும் நான் வந்து இப்போ ஒரு 2 minutes வந்து க்ளோஸ் பண்ணி சிம்மில் வைக்கிறேன். நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை வந்து இப்படி கார்னிஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து இட் இஸ் ரெடி டு டேஸ்ட். ஃபேபுலஸ். என் ஹஸ்பண்ட் கூட இருக்காரு. என் ஹஸ்பண்ட் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு. இஸ் கோயிங் டு டெல் ஹிஸ் ரிவ்யூஸ். ஹவ் இஸ் இட்? இட்லி சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. கரெக்டான காரம், டெலிஷியஸாக இருக்குது. சூப்பர். எல்லாரும் இதை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் அடுத்த ரெசிபியோட உங்களை குயிக்காக வந்து மீட் பண்ணுறேன். பை பை. சவுஸ்ரீ.